இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். ஸ்ரீவிஜயம் 100 கிராம ஊழியம் வழங்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிரும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு கிறிஸ்துவ ஒரு மனிதராக ஒரு மனுஷியாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மற்ற மக்களை காட்டிலும் நமக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பது நமக்கு ஒரு நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலையும் நாம் பார்க்கக்கூடியதான இந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்துவ மனிதருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், நம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை உலகத்திலே எத்தனையோ விதமான மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மார்க்கத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவ மக்களாகிய நம்ம கிறிஸ்துவை அறிந்து இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய நமக்கு என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதங்களிலே முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்துவை அறிந்த ஒரு நபருக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம். விசேஷமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் பொருளாதார பாக்கியங்கள், இது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தர அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம அந்த பகுதியோட முதல் பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம கைக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது, மக்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் அநேக நேரங்களிலே பார்க்கும் பொழுது அதில் உள்ள கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அநேக நேரங்களிலே அவர்கள் அதை விரும்புவதில்லை. இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்கும் பொழுது, இதுவும் கடைசி நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, முற்றிலுமாக தேவனுடைய கட்டளைகளை வெறுக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நம்ம நிச்சயமாக நம்ம அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் நமக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைய நேரங்களில் நிறைய மக்களிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்மளை காட்டிலும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது போல நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ளவர்களை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம அவர்களிடத்தில் நம்ம பேசும் பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே ஒரு தெளிவு ஒன்று இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நான் ஒரு கல்லூரி படிப்புக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இடங்களிலே ஆண்டவர் என்னுடைய தகுதிக்கு அதிகமாக எனக்கு கிருபை அளிக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை காட்டிலும் திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை பணம் பலம் படைத்தவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அரசியல் பலம் உள்ளவர்களாக இருக்கலாம். அவர்கள் அதே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். ஆனால் கிறிஸ்தவ மக்களாகிய நம்ம சில நேரங்களில் பார்க்கும்போது எந்த ஒரு காரியம் இல்லாமல் அவர்களுக்கு சரி சமமாக நம்ம இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். ஸோ இப்படி ஒருவேளை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நமக்கு தாராளமாக கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நிறைய நேரங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு நிறைய நேரங்களில் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நிறைய நேரங்களில் பார்க்கும் பொழுது அந்த பாக்கியத்தை எத்தனையோ பேர் மற்ற சிகிச்சை மூலமாக, மற்ற நவீன மெத்தட்ஸ் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள்.
ஆனால் நம்ம உண்மையிலே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளக்கூடிய நபர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அததன் காலத்திலே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக ஒரு மரம் ஒரு வாய்க்கால் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தால் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு சில கட்டளைகளை நம்மளால் கை கொள்ள முடியும், மற்ற கற்பனைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது. நிறைய நேரங்களில் நமக்கு சில காரியங்களை நம்ம செய்யணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாமல் போய்விடும். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நம்ம நாட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம வேண்டி நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம ஒரு ஜெபத்தை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிப்பதை காட்டிலும் நம்ம தேவனுடைய கற்பனைகளை ஆண்டவரை கைக்கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விசேஷித்த கிருபைகளை நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார். இன்னும் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த கற்பனைகளை எப்படியெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கிறது. கற்பனை கை கொள்ளாதவங்களுக்கு என்ன நடந்தது, கற்பனை கை கொண்டவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று சொல்லியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் பார்க்கும் பொழுது ஒரு நீதிமானாக நம்ம இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நீதிமானாக நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா விதமான உலக ஆசீர்வாதங்களையும் தருவது மாத்திரமல்ல, உலக மக்களை காட்டிலும் நமக்கு ஒரு சிறப்பான இடத்தை நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கையிலே வரைந்ததினாலே நம் ஆண்டவருடைய எண்ணத்திலே நம்ம ஒரு பகுதியாக நிச்சயமாக நம்ம இருப்போம். நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது ஒருவேளை நமக்கு ஆண்டவர் இங்கே இல்லையோ அப்படின்னு நமக்கு எண்ணங்கள் வருவது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம்தான். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கடினமான சூழ்நிலைகள், ஒருவேளை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், ஒரு வியாதிகளாக இருக்கட்டும், ஒரு விபத்தாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த நேரத்தில் அது நடக்கும் பொழுது ஆண்டவர் எங்கே இருந்தார் என்று சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கேள்வி கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு நேரிடும் பொழுது ஒருவேளை நம்ம ஒரு ரிலாக்ஸாக ஒரு நல்ல நார்மலான டைம்ஸில் இருக்கும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை நம்ம துதிப்போம், நம்ம எல்லாமே சந்தோஷப்பட்டு நம்ம ஆராதிப்போம். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அநேக நேரங்களில் நமக்கு ஒரு பயம், ஒரு திகில் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இருக்கிறதை நம்மளுடைய கண்கள் பார்ப்பதற்கு அது மறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாள்லேயும் நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்ம இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் அது நல்ல ஒரு காரியம் நடந்தாலும் சரி, ஒரு தீமையான காரியம் நடப்பது போல் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி இந்த காரியம் நடக்கட்டும் என்று சொல்வது மாத்திரமல்ல, கடைசியாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது, ஆனாலும் இதெல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம சொல்வதற்கு நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள்லையும் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் உள்ள நிறைய கதாபாத்திரங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை நம்ம பார்க்கோம், ஒருவேளை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கதையை எடுத்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லி தானியேலோட கதையை நம்ம எடுத்தாலும் சரி, மற்ற சந்தர்ப்பங்களிலே யோசேப்போட கதையை எடுத்தாலும் சரி, இதில் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை நமக்கு அந்த மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம கிறிஸ்துவ மக்களாகிய நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பலத்தை எங்களுக்கு தர வேண்டும், உம்முடைய ஆவிக்குரிய பலனை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு அந்த பலத்தை தர உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் நமக்கு சோர்வுகள் வரும். ஒருவேளை நம்ம சில நேரங்களில் நம்ம இந்த காரியம் நமக்கு இப்படி இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால்
நமக்கு ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குன்னு நம்ம நினைத்தால் கூட மற்ற ஒரு பகுதியில் நம்ம நமக்கு என்ன ஒருவேளை அது இருந்திருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆண்டவர் நம்மளுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்தவர். அவருக்கு தெரியும் நமக்கு எது செய்தால் நன்றாக இருக்கும். அப்போது சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை அவர் கட் பண்ணுவது போல் நமக்கு தெரியும். ஆனால் அது ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது கட் பண்ணுவதில்லை. அது ஆண்டவர் நமக்கு அதை காட்டிலும் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் காத்திருக்கிறார் என்பது தான் நமக்கு உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலங்களிலே யாருமே பரிசுத்தமாக வாழ முடியாது, எல்லாமே நமக்கு இந்த சூழ்நிலைகள் இப்படி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு கூட்ட மக்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு ஜெபிக்கும் பொழுது, பேசும் பொழுது, மற்றவர்களோடு பழகும் பொழுது, மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தையும் விசேஷமான ஒரு நன்மையும் ஆண்டவர் தர அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ரொம்ப காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரம் வந்திருக்கிறது. அப்போது காத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில நேரங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒருவேளை இந்த காத்திருக்கிற நேரம் இவ்வளோ நேரமாக இருக்குது, ஒருவேளை ஆண்டவர் இல்லையோ, இல்லை அற்புதம் நமக்கு நடக்காதோ, ஏன் இவ்வளோ நேரம் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்று சொல்லி நினைக்கிறாங்க. அநேக நேரங்களில் இந்த காத்திருக்கிற நம்ம நேரத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நேரம் மிகவும் ஒரு முக்கியமான நேரமாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த மனுஷனாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு டென்ஷனான ஒரு நேரமாக அது காணப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அநேக சிந்தனைகள் நமக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த டைமில் தான் அவர் பேசணும். நம்ம அந்த டைமில் ஆண்டவர்கிட்ட பேசாமல் நம்ம ஒரு ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், நான் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கேன் அப்படி நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் தாமதமாகுவதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளே நம்ம ஆண்டவரே நீங்கள் என்னிடத்தில் என்ன பேச சித்தம் வைத்திருக்கீங்க, எந்த விதத்தில் நான் என்னை சரி பண்ணி கொள்ள வேண்டும், ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் சித்தம் வைக்கலையா அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம மன்றாடி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கிருபையாக நமக்கு தர அவர் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் ஒருவேளை நீங்கள் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கீங்க என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரை முழுமையாக நம்பி விசுவாசித்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெறப்போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்கலாம். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு படி நம்ம உயர்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார் என்று சொல்லி தான் நம்ம எண்ண வேண்டும். இந்த சிந்தை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிறைய நேரங்களில் நமக்கு தேவையான பலத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஒருவேளை நம்ம சோர்ந்து போக இருந்திருக்கலாம். ஒருவேளை சில நேரங்களில் ஒரு மனுஷர் ஒரு ரீதியான ஒரு கவலைகள் நமக்கு நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஒரு நமக்கு ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நமக்கு திடீர்னு வேலையிலேருந்து நம்மளை தூக்கியிருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும்னு சொன்னால் எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் அது நடப்பதில்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னால், நம்ம ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நான் சரியாக பின்பற்றேன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா, இல்லைன்னா உலக ரீதியான காரியங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா என்பது தான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அப்படி நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நிறைய ஒரு தெளிவான ஒரு ரெவலேஷனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் நிறைய நேரங்களில் எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் வரும்பொழுது நான் நிறைய நேரங்களில் நான் நினைப்பேன், ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் நமக்கு நன்றாக இருந்திருக்குமே, ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம இப்படி செஞ்சுருந்தா கொஞ்சம் நிறைய நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படிலாம் நான் நினைப்பேன். ஆனால் சில நேரங்களில் பார்க்கும்பொழுது நம்ம அப்படி அந்த அற்புதங்கள் நமக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏன் இப்படி நினச்சோம், இப்படி நினைக்காம இன்னும் ஆண்டவர் மேலே நம்ம வைராக்கியம் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற சிந்தை நமக்கு வரும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய சித்தம் என்ன, இந்த நாளில் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கிறதும், ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு எனக்கு பலத்தை தாங்க,
அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு நீதிமானாக மாற்றுவது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான வாக்குத்தத்த வசனங்களும் ஆண்டவர் நமக்கு பொருத்தமாக தருகிறார். ஒருவேளை உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா, இப்படிப்பட்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் நமக்கு அது பொருத்தமாக அது மாறிவிடும். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நிறைய நேரங்களில் நம்மளால் ஆண்டவருடைய அந்த முழு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஒருவேளை நிறைய நபர்கள் பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் நம்ம கை கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், என்னால் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய திராணிக்கு மேலாக எந்த காரியத்தையும் சோதிக்கப்பட விட மாட்டார்ன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை நமக்கு இந்த காரியத்தை நமக்கு எவ்வளோ தூரம் நமக்குனால தாங்க முடியுமோ அந்த அளவு தான் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு டிலே பண்ணுவார். ஒருவேளை அதுக்கு மேலே நம்ம ஃபர்தர் டிலே ஆகிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் நம்ம ஒருவேளை புலம்பிக்கொண்டே இருப்போம், ஆண்டவர் ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை, ஏன் இப்படிப்பட்ட காரியம்லாம் எனக்கு மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தான் நம்ம வேதத்தை நம்ம எடுத்து வாசிப்பதும், கிறிஸ்துவ நண்பர்களோடு நம்ம பழகக்கூடிய நண்பர்களிடத்தில் நம்முடைய பாரங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அவரிடத்திலிருந்து ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு விசேஷித்த பலத்தை அவர்கள் மூலமாக சில நேரம் நமக்கு தரலாம். ஸோ இந்த நாளிலே நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு எனக்கு பலத்தை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இந்த பூமியிலையும் தருவார், பரலோகத்திலும் தருவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வது மாத்திரமல்ல, என்னை ஒரு நீதிமானாக நீங்கள் என்னை முத்திரை குத்துங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஒவ்வொரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விசேஷத்த கிருபைகளை தருகிறார், விசேஷத்த பலத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம போகக்கூடிய எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய தயவை நம்ம பார்க்க முடியும். ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் சரி, ஒரு வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, திருமண ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனம் நம்மளோடு கூட இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் நம்ம ஒரு எந்த காரியத்தை செஞ்சாலும் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வியர்ப்போடு பார்ப்பதற்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாட்களிலும் நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு நான் எங்கே சேர ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டிருந்தது. அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கல்லூரியிலே MBA படிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. அதுக்காக நான் அதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தேன். அதாவது அந்த காலேஜில் போய் அந்த குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்து, அது மாத்திரமல்ல எனக்கு அட்மிஷனும் கிடைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு எனக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்ம இந்த கோர்ஸ் போகிறது ஆண்டோட சித்தம் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு காரியம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போ எனக்கு அந்த ஆஃபர் எனக்கு 2-3 காலேஜஸ் வந்திருந்தா கூட நான் MSW தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனாலே எனக்கு இங்கேயா அங்கேயாங்கிற மாதிரி ஒரு குழப்பம். ஏன்னு சொன்னால், நான் MBA ஆல்ரெடி எனக்கு அட்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க, ஃபீஸ் மட்டும் தான் கட்டணும். ஆனால் நான் MSW போகணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த காலேஜ் எல்லாமே நான் வேண்டான்னு சொல்லணும். அதுவும் மாத்திரமல்ல, MSWயோட அந்த இன்டர்வியூ, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப பிந்தி வருது. ஸோ நான் அந்த MSW எக்ஸாமை நான் எழுதி ஒருவேளை எனக்கு அங்கே சீட் கிடைக்கலன்னு சொன்னால் எனக்கு அந்த வருஷமே எனக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது, எப்படி நம்ம இதை செய்ய போகிறோம் என்று சொல்லி. அப்போது நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியம், என்னுடைய சித்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த MSWயில் உனக்கு அட்மிஷன் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன். அப்போ நான் பார்க்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த MSWயோட இன்டர்வியூக்கு நான் போகும்போது அங்கே நான் உட்கார்ந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடித்து நான் அடுத்த நாள் ஆவலோடு நான் பார்க்கும்பொழுது என்னுடைய பேர் தான் அதில் முதலாவது வந்ததை நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சில சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இது இல்லைன்னா அது அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ரொம்ப கடினமாக தான் சில நேரங்கள் இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாகிய நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பயப்படாமல் நம்ம துணிச்சலோட தைரியத்தோடு நாம் இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர்
நமக்கு தேவையான எல்லா கிருபைகளும் நமக்கு தருகிறார். அப்போ இந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொன்னது போல சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த சொன்ன வாக்குத்தத்த வசனம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். செய்வது மாத்திரமல்ல, அது மற்ற மக்கள் நம்மளை குறித்து டெஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆமாம், இது உண்மையிலே இவங்க வாழ்க்கையில் இது நடந்த ஒரு அற்புதம் தான் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஆண்டவரை அறிவதற்கு, அவர்கள் ஆண்டவரை குறித்து அந்த காரியங்களை நம்மிடத்திலிருந்து கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முற்படுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கற்பனைகளை கைக்கொள்வதற்கு எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது என்று சொன்னால், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு முடியுதோ அந்த அளவுக்கு, ஒருவேளை நம்ம சில நேரங்களில் சில தவறுகளை நம்ம நம்மளை அறியாமலே டக்குன்னு பண்ணிடுவோம். பண்ணால் கூட திரும்ப நம்ம கொஞ்சம் நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கும்போது இந்த காரியத்தை நம்ம இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்தோம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனையில் அந்த காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு விசேஷத்தை பலத்தையும் அதுக்கு தேவையான அதுலேருந்து வெளிவரக்கூடிய கிருபைகளையும் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா அற்புதத்தை பெற்றிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை எனக்கு எந்த அற்புதமே நடக்கலை என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் விசேஷத்தை கிருபைகளை தரப்போகிறார். அப்போ ஒருவேளை நம்மளுடைய சிந்தை எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறதை காட்டில் நம்முடைய சிந்தையை மாற்றி, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நான் சரியாக கைக்கொள்கிறேனா, உம்முடைய கற்பனைகளை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, எல்லா கற்பனைகளும் நான் சரியாக ஒரு நீதிமானாக நான் வாழ்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடக்கும். இப்பொழுதும் நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் யார் யார் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் தங்கவில்லை, இல்லைனா கிடைக்கவில்லை என்று சொல்லி அவளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலையும் ஆண்டவரே ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய சரீரத்திலே இருக்கிறதான இந்த வியாதிகள், இந்த ஒபேசிட்டி, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த காரியங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே கிருபியாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அன்று அவர்களுக்கு நீர் தேவையான கிருபைகளை ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று அவர்கள் உம்முடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை பார்த்து அவர்கள் எந்த விதத்திலும் துக்கித்துக் கொள்ளாமல் அன்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்ற அந்த லக்கு மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் வைக்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி அவள் எடுக்க கிருபை பாராட்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள், ஒருவேளை சரீரத்தில் சுகம், இல்லை என்று சொன்னால் கடன் பிரச்சனைகள், இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் வீட்டுக்காரால் உள்ள பிரச்சனைகள், எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீ கிருபை பாட்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை பிரசன்னம் இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் வழிநடத்துங்க. கிருபைகள் மருத்துவர்கள் இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
இரத்தத்தில் மீட்பு உண்டு, இதை அறிவிக்க எனக்கொரு பங்கு